இல்லாம ஷோரூம் வச்சிருக்க உனக்கு எதுக்கு தனியா ஆபீஸ்? ஏன் முத்து அது அவரோட இஷ்டம், நீங்க எதை கேக்குறீங்க? ஏன் அவர் கேட்டா என்ன? இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரோகிணியும் மீனாவும் மாடியிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் அப்போயாவது மாமா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மாமா கிட்ட சொல்லியிருந்தா மட்டும் என்ன மீனா ஆக போகுது? மனோஜ் வந்து அவங்க அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து அவங்க அம்மா சொல்கிறது தானே கேட்பாங்க. நான் எப்படி மீனா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் எப்படி சர்வே பண்ணுவேன்? எனக்கு என் லைஃப் வேணும், நான் வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நைட்டில் வந்து மீனா நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. யோசிச்சு பார்த்துட்ருக்கப்ப முத்து இருந்துச்சு, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ வா அப்போனா பாட்டு பாடலாம், ஏதாவது விளையாடலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் தூங்குறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க. அப்படியே காலையில் பார்த்தோன்னா ஹாலில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் வந்து கோட் ஷூட் போட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு மனோஜ் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படிலாம் போகிறேன் அப்படின்னு முத்து கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஆனால் இப்போ எல்லாருமே கோட் ஷூட்லாம் போட்டு எங்கேயும் போயிட்டு வரது இல்லையா, கேஷுவல் வேரில் தானே இங்கே எல்லாமே போகிறாங்கன்னு சுற்றி சொல்கிறாங்க. இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் எங்கே போனாலும் ஏசி தான் போட்டிருக்கு அப்படின்னு வந்து மனோஜ் சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து சொல்கிறாங்க அவனோட கேரக்டரே அப்படி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ரோகிணி போனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரோகிணியும். உடனே மீனா வந்து அவரை பற்றி எது கேட்குறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நம்ம நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.